9வது நாள் வந்து ஒருத்தர் கேட்டாரா, அதே கதாபாத்திரம் வந்துச்சான். கதாபாத்திரம் வரும்போது விஸ்வாமித்திரர் வந்து கண்ணை ஏந்தினேன் ஈகுவேன், காக்கின்ற மண்ணை வேண்டினும் ஈகுவேன், இம்மாதர்களை நான் ஒரு காலம் உணமுடிக்க மாட்டேன்னு சொன்ன உடனே எங்க உன் கண்ணை கூடுறான்னு கேட்டாராம். அப்பத்தான் அந்த ஹரிச்சந்திர வேஷம் போட்டு சொன்னாராம், நான் கண்ணை கொடுக்கறது தயாரு, நான் நீ கண்ணை தானே கேட்கிற, நான் கண்ணை கேட்க தந்துறேன், அதுல ஒண்ணும் மாற்று கருத்து இல்ல. எங்க அப்ப விஸ்வாமித்திர திருச்செங்க மகாராஜனுக்கு அந்தர சொற்கை அமைச்சு கொடுத்த வேண்டியதானே, எங்க அப்பன் திருச்செங்குக்கு அந்தரத்துல சொர்க்க அமைச்சு கொடுத்தவே நீதானே, எனக்கு அந்தரத்துல நீ சொர்க்க அமைச்சு தர வேணாம். பெட்டிக்காரு வெத்தலை போடுவாராம், பெட்டியில பக்கத்துல வெத்தலை வச்சிருந்திருக்காரு, அது ஒரு வெத்தலையை எடுத்து சொன்னாராம், நீ உண்மையிலேயே விஸ்வாமித்திரன்னாக்க இந்த வெத்தலைய ஒரு வெத்தலையை நீ அந்தரத்துல நிறுத்தி காட்டு, நீ அந்தரத்துல நிறுத்தி காட்டுன்னா இந்த மேடையில என் 2 கண்ணையும் குத்தி வெளியில தூக்கி போட்டு போயிடண்டாம். தம்பி இப்ப நீ தெளிவா பேசுற, சரியா சொல்லு. இன்னும் சொல்றான், இப்ப என்ன போட்டினாக்க ஹரிச்சந்திர நாடகத்துல அந்த கதாபாத்திரம் வரும்போது காக்கின்ற கண்ணை வேண்டியது ஈகுவேன், காக்கின்ற மண்ணை வேண்டியது ஈகுவேன், மாதர்களை மனமுடிக்க மாட்டேன். அதே மாதிரி கேட்கிறாங்க மாதிரி வரும்போது நீளமா வாழ வச்சிருக்கணும், எது போய் போய் இத்தனை வாழ வச்சிருக்க பின்னாடி மாட்டுக்குட்டி. ஆக மாடு நினைச்சுச்சா நமக்கு இவ்வளவு நீளம் அந்த வாழ் நமக்கு எதுக்கு தேவையான உடனே கடவுள்கிட்ட போய் கேட்டு, இது வந்து நிஜம் கிடையாது, மனிதனுடைய தத்துவத்தை எடுத்து சொல்ற மாதிரி ஒரு விஷயம் கேட்டுச்சா, இங்க அந்நேரத்துக்கு இந்த வாழை எனக்கு அவளுக்கு பிடிக்கல, அதனால மாத்தி வச்சிருக்க வாழை அப்படின்னு பார்த்தாரு இறைவன். இந்த சின்ன வாழர்கள் தூக்கி பசு மாட்டுக்கும் பெரிய வாழத்துக்கு ஆட்டுக்குட்டிக்கு மாத்தி வச்சு படைச்சிருக்காரு. பாத்துச்சு ஆட்டுக்குட்டி என்ன செய்யும், வேலியிலிருந்து ஏறி தாவி ஓடும், வேலியை குதிக்கும். வேலியை குதிக்கும் போது ஆடு சின்னதா என்ன பிரச்சனை இல்லை, வாடு பெருசா இருந்தா என்ன பண்ணும், வேலியோட முள்ளுல போய் மாட்டிக்கும். அப்பதான் முள்ளுல மாட்டணும்னு வேதனை பிடிச்ச, ஆகா இறைவன் நமக்கு சரியா படைச்சிருக்காரு, நம்ம தான் தெரியாத மாத்தி வச்சுட்டோம் அப்படின்னு. பசுமாடு என்ன பண்ணும், ஈ வைக்கும் போது வாழை வச்சு விரட்டிக்கணும், துணுன்னு வாழை இருக்கா அதை ஆடிக்கிட்டே இருந்துச்சு, விரட்ட முடியல. ஆக அப்பதான் யோசனை பண்ணிச்சான், நமக்கு சரியாதான் வாழை வச்சிருந்தாரு, நம்ம தான் தேவையில்லாம வாயை கொடுத்து இந்த வாழை வாங்கி ஈ விரட்ட முடியல, வருத்தப்படிச்சா. ஆக எப்பொழுதுமே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. வாழ்க்கையினுடைய தத்துவம் கதை என்ன சொன்னீங்க, வாழ்க்கையினுடைய தத்துவம். இந்த வாயை போடாதுன்னா அவருக்கு இருக்கு 2500 ரூபாய் சம்பளம், அவருக்கு பேசுவாரு. வாழ்க்கைங்கிற நாடகம் 7 மணி நாடகம் நடக்கும். இப்ப வாழ்க்கையினுடைய தத்துவம் யோசிப்பாருமா, அதே எங்க அண்ணன் வாழ்க்கையினுடைய தத்துவம்னாக்க, இப்ப நான் என்ன மாதிரி ஒரு வேடவன் காட்டுக்கு போறேன், காட்டுல போய் வேட்டையாடுறேன், காட்டுல போய் வேட்டையாடிட்டு வள்ளி வேணா எனக்கு எருமா நீ வாமா வள்ளி மேடை வெச்சடி கிடக்கு என்னமா ஆமா. இப்ப யாரு, நான் மனுஷன் தான், பாடும் போது தானே நிக்கணும், நகர விட மாட்டேன் பேசிட்டு நிக்கணும்ல, அதெல்லாம் இருக்கிறவனாலதான் எத்தனை பெட்டிக்காரங்க இருந்தாலும் ஊர்ல நாடகம் பேசின உடனே முத்தாலியெல்லாம் இருக்கட்டும், முதல்ல பெட்டி இருக்கா பாரு அப்படின்னு எதுக்காக கேட்கிறாங்க. இவ்வளவும் பண்றதுனாலங்க அருணன் ஒரு ஆள் வந்து இருந்தா போதுங்க நாடகம் நல்லா பெருங்க அப்படிங்கிற விஷயம். அவர் மனசு வச்சாதான் நாடகம் நல்லா போகும், கெடுக்கணும்னு நினைச்சாருன்னா அள்ளி வச்சு முடிவார். ஆனா இன்னைக்கு ரொம்ப சிறப்பா இன்னைக்கு நல்லா சிறப்பா இருக்காரு, அதை பத்தி ஒண்ணும் இல்லை. இப்ப என்ன பண்றாங்க, இப்ப வேட்டைக்கு போறேன் ஒருத்தன், இப்ப மனிதனுடைய வாழ்க்கையினுடைய தத்துவத்துக்கு நம்ம வருவோம். இப்ப வேட்டைக்கு போறேன், வேட்டைக்கு போனவன் கையில இருந்த ஆயுதங்களை எல்லாத்தையும் இழந்தாச்சு. இப்ப எந்த ஆயுதமும் இல்ல, நிராயுதமானியா நின்றுட்டு இருக்கான். அந்த நேரம் அவன் ஒரு புலி விரட்ட ஆரம்பிச்சிருச்சு. புலி விரட்டினவன கையில ஆயுதம் இல்ல, ஓடித்தானே ஆகணும். அப்ப ஓடுறான், ஓடும் போது அந்த காட்டுக்குள்ள ஒரு பால் அடைச்ச கிணறு. இப்ப அந்த கிணறுக்குள்ள தெரியாம விழுகும் போது என்ன பண்றான்னா, பக்கத்துல ஒரு ஆலமரம், அந்த ஆலமரத்தினுடைய விழுது அந்த கிணத்துக்குள்ள போயிட்டு விழுகும் போது என்ன பண்றாங்க, அந்த விழுத புடிச்சிட்டான். விழுத புடிச்சிட்டு என்ன நினைக்கிறான், இன்னும் இந்த விழுத புடிச்சிட்டு மேலே ஏறி உயிர் தப்பிச்சிடலாம் அப்படின்னு மேல பாக்குறேன். விரட்டிட்டு வந்த புலி நிக்குது. கிணறு கிணறு மேல போனா புலி அடிச்சுப்படும். சரி நிலைமை இந்த மாதிரி இருக்க, கீழே எப்படி இருக்குன்னு பாக்கணும்னு கீழே பாக்குறேன், அது தண்ணி இல்லாத கிணறு, கீழே ஒரு பாம்பு படம் எடுத்துக்கிட்டு. இப்ப மேல போனா புலி கொண்டு விடும், கீழே போனா பாம்பு கடிச்சுப்படும். இது ரெண்டுக்கும் கூட தொழிக்கிட்டு இருக்கிற ஆளை விழுத ஒரு எலி கொஞ்சம் கொஞ்சமா கடிச்சுக்கிட்டு இருக்கு. அது எப்ப அண்டி விழுதுன்னு தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான நிலைமையில அந்த மரத்துல இருந்து தேன் சொட்டு சொட்டா வடிஞ்சிச்சான். தேன், இந்த தேனை வந்து அவன் நக்கிக்கிட்டானா. இப்ப அதுல இருந்து அவன் தப்பிச்சானா புழைச்சானா. இது வந்து என் தம்பி கணேசன் பல பொம்பளையில காலி பண்ண கதை. நம்ம நாரதர் தம்பி கணேசன் பேசுற பேசு நான் கேட்டேன், தம்பி இது எதுலையா வருது கொஞ்சம் சொல்லியாங்க.
எனக்கு கதை தானே தெரியும், பதில் எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு. அப்ப நான் ஆய்வு பண்ணி தேர்வு வச்சு பார்க்கும் போது எங்க கிடைச்சிச்சுன்னா, ஐந்து காப்பியங்கள்ல சூளாமணிங்கிற நூல்ல தோளாமணி தேவர் எழுதுனதுல இந்த கதை இருந்துச்சு. அதுக்கு பின்னாடி வாங்கினோன்னா, தம்பி நான் எல்லா பெண்ணும் சொல்லிவிட்டேன், இனிமே இந்த கதையை நீ பேசாது, எனக்கு இதை மட்டும் நீ சொல்லியிருந்தேன்னா நான் அந்த பதில வெளியில சொல்லி இருக்க மாட்டேன். ஆனா எனக்கு சொல்ல மாட்டேன்னா எல்லாரும் சொல்லிவிட்டேன், இனி போய் நீ இந்த கதையை கேட்டேன்னா யாராவது உங்களே பதில் சொல்லி விடுவாங்க, அப்புறம் மாட்டிக்கிறாது அப்படின்னு அப்பதானே போன் பண்ணி சொல்லிட்டு. அந்த மாதிரி அது வந்து நமக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இதுதான் அப்படிங்கிறது அதனுடைய தத்துவம். இப்படி ஒவ்வொன்றுக்கும் வாழ்க்கையை ஆக நீங்க சொன்னது என்ன அப்படின்னா, வாழ்க்கையில எவ்வளவோ இளைஞர்கள் இருக்கு, இன்னைக்கு இருப்போமோ இல்லையோ அப்படின்ற நிறைய வந்து நிர்ணயம் இல்லாத வாழ்க்கை. ஆக அன்னைக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தை அனுபவிக்க தெரியணும் அப்படின்றத எடுத்துக்காட்டுவதற்காக நீங்க சொன்ன விஷயம். இப்ப நீங்க தான் கூப்பிடணும், நாங்க ரெண்டு எடுத்து வாருங்கள வரை. நான் எங்க போனேன் தெரியுமா? எங்க போனேன் நானு? எங்கேயும் போல, இங்கதான் இருக்கேன். சரி, உத்தரவு வந்து ஊர்ல இருந்து வந்துருச்சு, 6 மணி ஆயிடுச்சு அப்படின்னு. அதனால நீங்க என்ன செய்றீங்கன்னா, தேடி வந்த மாலை முழுமையாக பார்த்திருப்பீங்கன்ற நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கை அவரு முடிக்க சொல்லிட்டாரு. அதனாலதான் தினம் 7 மணி வரைக்கும் தான் அந்த ஒரு இன்னைக்குமே 6 மணி மாலுக்கு உண்டான அங்க அடையாளம் யாரோ ஒருத்தர் சொல்லிட்டு போனாரு. சரி, ஒரு சின்ன விஷயத்த சொல்லி முடிச்சு முன்னாடி ஒரு கதை ஒண்ணு சொல்லிட்டு இருந்தாரு. நீங்க கவனிங்க, தயவுசெய்து முடிக்க சொல்லியும் பேசுறோம் உங்களுக்காக தான். இப்ப 4 திருடர்கள் போனாங்க, கேட்ட விஷயம் அப்படின்னு சொன்னாங்க. அதே நேரத்துல ஒரே ஒரு திருடன் திருடுறதுக்காக இருக்கு. இப்ப திருடுறதுக்கு அப்படின்னா எத்தனையோ திருட்டு முறைகள், சுவர் ஏறி குடிக்கலாம். அதே நேரத்துல எப்படி போலாம், அதுல வந்து 3 வகை இருக்கு. கண்ணை போல வச்சு திருடுறதுன்னு சொல்லுவாங்க. சுவரை வந்து குறைஞ்சி அதுக்குள்ள போறது. அப்படி குறைஞ்சி அதுக்குள்ள போகக்கூடிய தருவாயில என்ன ஆகுது, சுவர் இடிச்சு மேல விழுந்து திருடையும் செத்து போயிரு. திருடையும் செத்து ஒரு திருடையும் செத்து போயிரு. செத்து போன பிறகு பாக்குறேன், இந்த வீட்டுக்காரன் வெளியில ஓடி வந்துடுறேன். இந்த திருட்டு பயில வீட்டுக்குள்ள திருட வந்தது இல்லாம ஏன் நீ வந்து பேச நான் ஒத்துக்கிறேன், நல்லா பாடுற, நல்லா பேசுறேன். ஜாடமாட வேண்டாம். ஏன்னா ஒரே நான் வந்து நீங்க தொழில் என்ன நான் மட்டும் இல்ல, ஆளும் சரி சேர்ந்த அன்பு இளைஞர் அவங்க எல்லாம் கூட்டணி சேர்க்காதீங்க. உங்களதான் சொன்ன கேட்டுட்டு இருக்கேன் தம்பி. பெரிய நான் சொல்லணும்னா வந்து தாடையெல்லாம் சொல்ல மாட்டேன், நேரடியா சொல்லி பாப்பா எத்தனை பேர் மத்தியில சொல்ல மாட்டேன், உள்ள வாங்க சொல்றேன். என்ன நடக்குது மறுபடியும் போச்சேன் இடிஞ்சு விழுந்து செத்து போயிடுறேன். இந்த வீட்டுக்காரையோட என்ன சொல்றேன், நீ இடிஞ்சு செத்தவன் செத்த, என் ஜெவசிங்களா இடிச்சு விட்டு செத்துருக்க அப்படின்னா திருட்டு பையனோட மகன் வந்துடுறேன் பணத்தை தூக்குறது. வந்தோட மகனை பார்த்து கூப்பிட்டு சொன்னேன் வாட அப்படின்னு திருட வந்தேன். வந்ததும் இல்லாம இவரு செவரை அடிச்சு விட்டு போயிட்டேன். ஒழுங்கு மரியாதையை செவருக்கு வேண்டிய செலவை வச்சுக்கிட்டு பணத்தை தூக்குறேன். இவன் பார்த்தேன், அவனே திருட்டு பையனோட மகன். இப்ப அவன் எவ்வளவு செகச்சால கிளாடி இருக்கான் பார்த்தேன். அப்பதான் அவன் சொன்னான, ஏன் நீங்க திருடு வீடெல்லாம் கட்டி வச்சிருக்கீங்க, எங்கப்பா இது வரைக்கும் எத்தனை வீட்டுக்குள்ள வந்து பொண்ணை கொல்லப்படுத்திட்டு போயிருக்காரு, எப்பயுமே செவர் அடிச்சு விழுந்தது இல்ல, இன்னைக்கு இடிச்சு விழுந்துச்சுன்னா எங்க அப்பா மேல தப்பு இல்ல, நீங்க செவரு சரியா கட்டல, சுவரை கட்டின கொத்தனார கூட்டு கிளம்பி எங்க அப்பா என்ன செய்வாருன்னு அவன் போயிட்டேன். பார்த்தாங்க கொத்தனார கூட்டிட்டு வந்தாங்க. ஏன் அப்படிக்கா செலவு பண்ணி உன்னை வீட கட்ட சொன்னா இப்படி கட்டி வச்சு ஒரு திருட்டு பையன் மகன்ட்டு அசிங்கப்பட வச்சுட்டேயா சொன்ன. பார்த்தாரு கொத்தனாரு என்ன செஞ்சாரு தெரியுமா, நான் ஒழுங்காதான் கட்டினேன், கலவை கலக்கும் போது இந்த சித்தாள்காரமா தண்ணியை கொஞ்சம் கூட ஊற்றிடுச்சு. தண்ணி கூட ஒன்னால கலவை வந்து கொஞ்சம் தண்ணியா போச்சு, கட்டுனே இடிஞ்சு போச்சு. ஏன் மேல தப்பு இல்ல, சித்தாள்காரமா கூப்பிட்டு கேளுங்கன்னு அவர் விளையாடு. சாரி, சித்தாள்காரமா கூப்பிட்டு தண்ணி எடுத்து கூட ஊத்துறேன், ஊத்துறது இல்லையா? தண்ணி கூட நம்ம வந்து தண்ணி சாப்பிடுறோம், தண்ணி கூட போனா நம்ம என்ன பண்றது? நான் சொல்றது கலவையில தண்ணி, அந்த அம்மா சொல்லி சரியா, நான் என் மேல தப்பு இல்ல. நான் வந்து எப்பொழுதும் போல தண்ணி கலந்தேன். இந்த பானையோட வாயில் வந்து கொஞ்சம் அகலம் சொல்லு, தண்ணி ஊத்தும் போது கூட சேர்ந்து வந்துருச்சு. என் மேல தப்பு இல்ல, பானை செஞ்சவரை போய் நீங்க கேளுங்க அப்படின்னு அந்த வேலைக்கு பானை செஞ்சவரை கூப்பிட்டாங்க. ஏன் அப்படி பானை வாய எல்லாத்துக்கும் அளவா வச்சுட்டு இதுக்கு மட்டும் அகலமா வச்சிருக்கேன். இந்த ஏன் என்ன தெரியுமா, நான் அகலம் அதிகமா வந்து அழகா வந்து பானையே செஞ்சுக்கிட்டேன். நான் செய்யும் போது இந்த வாய் வைக்கிற நேரத்துல ஒரு வாயின்னு என்ன இருக்குன்னா பாப்பீங்க, பானைக்கு வாய் வைக்கிற நேரத்துல ஒரு அழகான கும்பலத்துல அந்த பக்கம் நடந்து போச்சு. அந்த பாத்துக்கிட்டு பொம்பளையோட ஆணுங்க பெண்ணை பார்த்த உடனே வாயை பெருசா வச்சு, அந்த அம்மா வாயை பார்த்து இந்த வாயை பெருசா வச்சுட்டு ஏன் மேல தப்புல அந்த அம்மா கூப்பிட்டுக்கிறேன். அந்த அம்மா கூப்பிட்டுக்கிறதுக்கு அந்த அம்மா என்ன சொன்னாங்க, நான் ஒரு இடத்துல நகை
சொல்ல வருது. யாரு? ஏனோட தப்பு நகத்தையை கொடுத்தவர் அந்த அம்மா சொல்றாங்க. நகை கொடுத்தவர் யாரு? ஆசாரி. ஆமா, அவருக்கு அருண் ஆசாரி. போய் கேட்கிறாரு. கேட்டப்ப அவர் சொன்னாரு, நான் இந்த அம்மாவுக்கு செய்ய வேண்டிய நகை ஏற்கனவே செஞ்சு வச்சிருந்தேன். செஞ்சு வச்சிருந்த நகை ஒரு திருட்டு பையன் திருடிட்டு போயிட்டேன். நான் என்ன பண்ணுவேன்னு அவரை விளைவிட்டாரு. கடைசியில இந்த திருடிட்டு போன திருடை யாருன்னு பார்த்தேன். நாங்க செத்து கிடக்குறேன் இல்லையா, அவன் தான் அந்த திருட்டு பையன். அவன் எங்க சுத்தினாலும் சேமிக்கணும். அதே மாதிரி வந்துச்சு. அதே மாதிரி என்னன்னு வந்துச்சா, எங்க வந்து 8 மணி வைரமணி வந்து நான் போட்டிக்கு பேசிக்கிட்டே தான் இருப்பேன். யார்கிட்ட வேணாலும் பேசு, இந்த புதுக்கோட்டை வைரமணி பேசி தப்பிக்க முடியாது. ஏன் கேட்டீங்கன்னா அவர் யாருக்கு வேணாலும் அவன் பேச்சுல பாட்டுல மட்டும் இல்ல, பேசும்போது கொஞ்சம் கலை. அப்படியா? ஒண்ணு இல்ல, எலி இருக்குல்ல, எலி இருக்கு, அந்த எலி இருக்கு, அவன் அது மாட்டு இருக்கு. எலிக்கு என்ன நினைப்பான், இந்த உலகத்திலே யாரும் பெரிய ஆளோ அதை வீட்டுல வேணா கல்யாணம் பண்ணணும். எது நினைக்குது? எலி. தம்பி நல்லா கேளுங்க, ஆசை எழுதி உலகத்திலே யாரு பெரிய ஆளோ அவன்கிட்ட தான் கல்யாணம் பண்ணலாம் போயிட்டு, அது என்ன நடத்திருக்கிறது, உலகத்திலே பெரிய ஆளையானாக்க சூரியன் தான். சூரியன் போய் பொண்ணு அப்பம்னு போச்சான் இந்த எலி. எலி சரி. இப்ப சூரிய பகவான் சொன்னாரா, நான் எங்கேயா பெரிய ஆளு, என்னையவே வந்து வரண பகவான் மறைச்சு போனாருல்ல, மேகம் வந்து மறைச்சு விடுது. ஆமா, அப்ப அவன் தானே பெரிய ஆளு, என்னைய விட அவன் தானே பெரிய ஆளு. அவன்கிட்ட போய் பொண்ணியாடுறான்னு சொன்னா, இங்க இருந்து போய் வர்ண பகவான் போய் பொண்ணியாடுறானா, நான் எங்கடா பெரிய ஆளு, நான் நம்ம ஊர்ல மழை பெய்யற நல்லா பெய்யணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த காத்து இருக்கான வாயு பகவான் அவன் கொண்டு போய் எங்கேயாவது தேவையில்லாத இடத்துல பெய்ய வச்சு பல ஊர்களை அழிச்சுட்டு போயிடுறேன். ஆக நான் பெரிய ஆளு இல்ல, என்னைய விட வாயு பகவான் தாண்டா பெரிய ஆளு. அவன்கிட்ட போய் கேட்டான். சரி, வாயு பகவான் போய் கேட்கும் போது அவன் என்ன சொன்னானா, நானு நினைச்சதான் பூண்டெல்லாம் தான் பாக்குறேன், ஆனா என்னையும் நல்ல அந்த மாதிரி அந்த மாதிரி ஆள் கிடையாது. அப்படி எல்லாம் நினைச்சிடக்கூடாது. நான் அந்த மாதிரி சரி சரி சொல்லுங்க, எப்படியுமே மரியாதையா எலிக்கு வாயு பகவான் நான் எல்லா இடத்துலயும் மறைச்சு கட்டி போடுறாங்க, எண்ணெயே போக விடாம தடுத்து போடுறாங்க. ஆக எண்ணெயை விட பெரிய ஆளு கொத்தனாரு. அதனால கொத்தனாரிட்ட போய் பொண்ணியாடுறாங்க. கொத்தனார்கிட்ட போய் பொண்ணு எடுக்கும் போது கொத்தனார் சொன்னாரா, நான் எங்கேயா பெரிய ஆளு, நானும் நல்ல உயர்ந்த சிமண்டிகளை வச்சு நல்லா தேயா கட்டி வச்சுட்டு வர்றேன். எனக்கும் தெரியாம எலி இந்த பக்கத்துல வந்து அந்த பக்கத்துல போயிருக்கியா, அப்ப யாரு பெரிய ஆளு, எலி தாயா பெரிய ஆளு. எலி எலியோட சேரு, எலி எங்கேயும் போகும். யாரு எங்க சேரணுமோ, யாரு எங்க சேரணுமோ அது அங்கேயே சேரும். எலி பொண்ணுக்கு போகும். ஒரு விஷயம் இல்ல முடிய போற தருவாய். இப்ப இருக்கக்கூடிய எத்தனை அப்படின்னா, சூரியன் வர்றதுக்கு முன்னாடி சிவந்த நேரம், அதாவது சிவந்த நேரத்துல ஒரு வெளிச்சம் வரும். என்ன காரணம் அப்படின்னா, சூரியனுடைய தேரோட்டி அருண பகவான், அவனுடைய நிறம் வந்து சிவப்பு நிறம். சூரியன் வருவதற்கு முன்னாடி அவனுடைய தேரோட்டி அருணன் வரக்கூடிய நேரம். அவர் அருணன் வந்துட்டு சூரியன் வந்துருவாரு. அவர் வரதுக்குள்ளாட தேடி வந்த மானக்கூடிய அங்க அடையாள லட்சணத்தை சொன்னீங்கன்னா நாங்க எல்லாரும் மானம் உங்களுக்கு பிடிச்சு கொடுப்போம். இதுவரை பேசுன பாடுன ஒத்துக்கிறேன். இந்த அடையாளம் அவருக்கு தெரியாது. தெரியாதா? அடையாளத்தை கண்டவன் எவனும் அல்ல. நீங்க பெண்ணுடைய மனநலத்தை கண்டவன் எவரும் கிடையாது. அதைத்தான் சொல்றேன். அதை இந்த அடையாளத்தை சொல்லுங்க. நீங்க சொல்லுவாங்க, அத்தியின் மலரும் வெள்ளை யாக்கிகோள் காக்கிதான் பிறந்த மனமும் நீரில் பிறந்த மச்சங்களின் பாதமும் அத்தம்மாள் பிரமதேவனால் ஓர்வேளை அளவிடப்பட்டாலும் சித்திரத்தை ஒத்த அழகான விழிகளை உடைய பொம்பளைக்குடைய மனசுல என்ன நினைக்கிறீங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். அத்திமர பூவை பார்க்கலாம், வெள்ள நீர காக்காய பார்க்கலாம், மீனுடைய அடிபாகத்தை பார்க்கலாம். ஆனா பெண்ணுடைய மனசு அறிய முடியுமா? முடியாது. அந்த ஆழத்தை காண்றதுக்கு அடையாளத்தை காயான காணகத்தே
வணக்கம்